அதிமுகவிற்கான வாய்ப்பு. நீங்கள் இந்த தொகுதியில் ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் பல முறை இருந்திருக்கிறது. உங்களுடைய ஆட்சி காலத்தில் திருவொற்றியூர் தொகுதிக்கு செய்யப்பட்ட நன்மைகள், நீங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க பட்டியலிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று பல்வேறு பணிகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுதுதான் 1991 96 எண்ணூர் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு 550க்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறது. எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் கலவர பகுதி என்று அதை மூடிவிட்டார்கள். கலவர பகுதி என்று மூடிவிட்டார்கள். நான் ஒரு வார காலத்திலே எண்ணூர் கத்திவாக்கம் நகராட்சி அலுவலகத்துக்கு சென்ற பொழுது அந்த நகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தினுடைய மக்களும் என்னை வந்து சந்தித்தார்கள். இங்கே பணிமனை இங்கே வர வேண்டும், இதை வர வைத்து கொடுத்தால் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்று சொன்னார்கள். நான் உடனடியாக போக்குவரத்துறை அமைச்சரை அணுகி உடனடியாக 15 நாட்களில் அந்த பேருந்து நிலையத்தை எண்ணூரில் இருந்தே பேருந்துகள் புறப்படக்கூடிய சூழ்நிலையை பணிமனையை அமைத்து கொடுத்தேன். பல்வேறு பணிகளை செய்து கடல் எரிப்பை தடுத்து கொடுப்பதற்கு கட்டளை கூட்டி கொடுத்தேன். நான் 2011 2016 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதுதான் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை 65 அடி சாலையாக அகலப்படுத்தி கொடுத்தேன். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு விம்கோ நகர் டு மீனம்பாக்கம் வண்ணாரப்பேட்டையில் நிறுத்தப்பட்ட அந்த மெட்ரோ ட்ரெயின் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 3850 கோடி செலவில் அம்மா அவர்களாலே அடிக்கல் நாட்டப்பட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களால் திறக்கப்பட்டு இன்றைக்கு விம்கோவில் இருந்து 50 நிமிடத்தில் விமான நிலையம் செல்லலாம் என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சிகள் கொண்டு வரப்பட்டு திருவொற்றியூர் வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா சாலை விரிவாக்கம் 65 அடி சாலை விரிவாக்கம் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 6 மாத காலத்திலேயே 2011 மே மாதம் பொறுப்பேற்கிறேன். 2012 ஜனவரி 20ஆம் தேதி திருவொற்றியூர் தேரடியிலே நானே நின்று அந்த மணிகுண்டை இடித்து சாலையை அகலப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதே போல திருவொற்றியூரை பொறுத்தவரை இல்ல முடிச்சிருங்க, சொல்ல வரீங்க, சொல்லி முடிச்சிருங்க. இல்ல லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் முடிச்சிருங்கன்னு சொன்னேன். பேசுங்க. இல்ல எல்லாருக்கும் சமமா, நான் நேரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் சமமான நேரம் தான். இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்கு, நிறைய பேசலாம். சரி, ஏதோ கடைசியா சொல்ல வந்தீங்க, அதை சொல்லிடுங்க ஐயா. இப்ப கடைசியா சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்லிடுங்க. அதை சொல்ல ஒரு 2 மினிட்ஸ். இல்ல நேரம் முடியுதுங்கிறத வேகமா சொல்ல முடியாது. நான் செஞ்சிருக்கிறத, நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். இந்த ஊர்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய வேட்பாளர் நான் மட்டும்தான் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்தேன், தாலுகா அலுவலகம் கொடுத்தேன். கல்லூரி சொல்றீங்களா? கல்லூரி அரசு கலைக்கல்லூரியை திருவொற்றியூர் கொண்டு வந்து கொடுத்தது நான் எம்எல்ஏ இருந்த காலத்தில் தான். 2012 கல்லூரி கொடுத்தேன், தாலுகா அலுவலகம் கொடுத்தேன், டிஜிட்டல் நூலகம் அமைத்து கொடுத்தேன். முடிச்சிட்டு நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அவரை பேச மாட்டாரு. ஒரு நிமிஷம் ஐயா, முடிச்சிருங்க. அவன் அடுத்த சுற்றுகள் இருக்கு, நிறைய பேசலாம். ஒரு நிமிஷம். இல்ல முடிச்சிருங்க, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு தான். இல்ல அங்க பதில் சொல்ல வேணாம். என்ன இருக்கு ஐயா என்ன பண்ணீங்க? இல்ல அங்க பதில் சொல்ல வேணாம், என்ன பார்த்து பேசுங்க. நான் பண்ணி கொடுத்ததே இல்லன்னு சொல்லுவியா? இல்ல வேணாம், அது வேணாங்க ஐயா. அது பேசக்கூடாது. இல்ல அவங்க பேசலாம். பண்ணதா இல்லன்னு சொல்றது அது வேணாம், விட்டுறலாம். அது பேசக்கூடாது. இல்ல அது விட்டுறலாம். நீங்க சொல்லுங்க. முடிச்சிருங்க ஐயா, முடிச்சிருங்க. அடுத்த சுற்று இருக்கு, பேசலாம்.